வணக்கம் மகளே. இன்னைக்கு காலையில சண்டே டிஃபன் தாங்க நம்ம வீட்ல. என்ன பண்றேன்னு பார்க்கலாம் வாங்க. டிஃபனுக்கு சிம்பிளா பண்ண போறேன். ஒயிட் கிரேவி, சிக்கன் கிரேவி. என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையானது ஒரு 180 கிராம் பல்லாரி வெங்காயம், ஒரு 5 பச்சை மிளகாய், 2 கொத்த கருவேப்பிலை, புதினா கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சம், முந்திரி, பாதாம், பாலு, தயிர், சால்ட்டு, தேங்காய். தாளிப்புக்கு தேவையானது. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 1/2 கிலோ சிக்கன் எடுத்து நல்லா கழுவி வச்சிருக்கேங்க. வேற 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் போட்டுப்போம். ஜீரகத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுப்போம். 1 ஸ்பூன் தனியாத்தூள் போட்டுப்போம். தேவையான அளவு உப்பு போட்டுப்போங்க. இல்லை மசாலாலாம் போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாங்க. கேஸ் பற்ற வச்சுக்கலாங்க. கொஞ்சம் போல் எண்ணெய் ஊற்றிப்போம். வெங்காயம் வதக்கிறதுக்கு தான். ஒரு 100 கிராம் வெங்காயம் போட்டுக்கோங்க. பொன்னிறம்லாம் வரக்கூடாது. சும்மா லைட்டாக வெங்காயம் வெந்தால் மட்டும் போதும். அரைக்கிறதுக்கு தான். இதை வெந்தா மாதிரி அவ்வளோதான் போதும். எண்ணெய் ஊற்றிப்போம். 50 கிராம் ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிப்போம். 2 பட்டை, 2 ஏலக்காய், 4 லவங்கம். இங்கே வேறு ஒரு 100 கிராம் வெங்காயம் போட்டுப்போம். இந்த வெங்காயம் கூட நல்லா பொண்ணு வறுவல் வரக்கூடாது. இந்த நேரத்தில் என்ன பண்ணுவோம், 2 பச்சை மிளகாய் கீனி போட்டுப்போம். 1/2 கிலோ சிக்கன் ஊற வச்சு வச்சுருக்கேன் அந்த மசாலோட அதையில் போட்டுருவோம். இதில் கொஞ்சோண்டு புதினா போட்டுப்போம். கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுப்போம். நல்லா வதங்கிடுச்சப்பா. கொஞ்ச நேரம் தட்டை போட்டு எண்ணெய் சுருண்டு வர அளவுக்கு ஊறட்டும், மேலே வரட்டும். சோம்பு ஒரு ஸ்பூன் போட்டுப்போம். பாதாம் ஒரு 10 பருப்பு ஊற வச்சு தோல் ஊற்றி வச்சுருக்கேன், அது போட்டுருவோம். இங்கே ஓடிச்சு. 20 முந்திரி பருப்பு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன், அதையும் இதில் போட்டுருவோம். காரமே இதுதான், ஏன்னா மிளகாத்தூள்லாம் கிடையாது. பச்சை மிளகாய் ஒரு 4 போட்டுப்போம். தேங்காய் நல்லா ஒரு பிடி போட்டுப்போம். இல்லை ஒரு 100 ml பால் ஊற்றிப்போம். அரைக்க ஊற்றிக்கலாம். இல்லை ஒரு 100 ml தயிர். புளிப்புலாம் இதில் தான். நம்ம வந்து அதை எதுவுமே தக்காளிலாம் போட போகிறது கிடையாது. தக்காளி லெமன்லாம் இது பாரு. எண்ணெய் நல்லா திரண்டு வந்துருச்சு. இந்த நேரத்தில் ஒரு 100 கிராம் பால் ஊற்றிடுவோம். 100 ml ஊற்றி நல்லா கொதிக்கிட்டோம். இந்த பாலில் தான் இந்த சிக்கன் வேகணும். இந்த வதக்கி வச்சு வெங்காயத்தை போட்டுருப்போம். ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இது நல்லா ஸ்லோ பண்ணிப்போம். இப்போ இதை அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். கறி எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். அவ்வளோதான் கறியோட வேக்காடை. பார்த்தீங்களா, நம்ம தக்காளி எல்லாம் போடனால வேக்காடை எப்பயுமே சீக்கிரமாக வந்துருச்சு. சூப்பராக வந்துருச்சு. இந்த நேரத்தில் நம்ம அரைச்சி வச்சோம்ல ஊற்றிடுவோம். தேவையான உப்பு போட்டுக்கணும். கொஞ்சோண்டு கொத்தமல்லி புதினா அது மேலே அப்படியே தூவி விட்டுருவோம். பச்சை கருவேப்பிலை அது 2 போட்டுருவோம். சிம்மில் ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு மூடிடுங்க. அப்புறமா இறக்கிக்கலாம். சிக்கன் ஒயிட் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நம்ம தண்ணியாக வேணாலும் வச்சுக்கலாம், திக்காக வேணாலும் வச்சுக்கலாம். இட்லி, சப்பாத்தி, பரோட்டா, இடியாப்பம் இதுக்கெல்லாம் செம்மையாக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ இறக்க போகிற நேரத்தில் 1 ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுப்போம். மிளகுத்தூள் போட்டு எப்பயும் கொதிக்கவே கூடாது. அவ்வளோதான், ஆஃப் பண்ணிடுவோம். அதான் கிரேவி ரெடி. ஒயிட் சிக்கன் கிரேவிக்கு இடியாப்பம் புழிஞ்சா நல்லா இருக்கும். இடியாப்பம் தாங்க புழிய போகிறேன். வாங்க எப்படி புழியலான்னு பார்க்கலாம். இப்போ நல்லா பச்சரிசி மாவு நல்லா அரைச்சி வறுத்து வச்சிருக்கேன். நல்ல மாவு இங்கே பாரு, பவுட்ரு பதம்னு சொல்லுவாங்க. கோலமா பதம் தெரியுதா, இந்த மாதிரி கோலமா பதம். இந்த மாதிரி நம்ம வறுத்து வச்சுக்கிட்டோம்னா மாவு கெடாது, எப்போனாலும் அப்படியே இருக்கும். வாங்க இப்போ மாவு ஜெலிச்சிக்கலாம். எவ்வளோ தேவையோ அவ்வளோத்தையும் ஜெலிச்சிக்கலாம். பெரிய ஜல்லடை வச்சு ஜெலிக்கிறதோட
எங்கேயுமே போகாது. அவ்வளோதான். தேவையான அளவு உப்பு போட்டுக்குவோம். தண்ணி நல்லா கொதிக்கக்கூடாது. இந்த மாதிரி முட்டை முட்டையே உள்ள ஒட்டணும். நல்லா சலசலன்னு கொதிக்கவே கூடாது மாவுக்கு. முட்டை முட்டையை ஒட்டின தண்ணியை எடுத்து நம்ம ஊற்றிப்போம். ரொம்ப மாவு வெந்ததுன்னா இடியாப்பத்தை வந்து புளிய முடியாது, ஒட்டிக்கும் ஃபுல்லா. அவ்வளோதாம்மா, இதுதான் பதம். இது பாரு, நல்லா பிசைஞ்சு வச்சிருக்கேன். இப்படி கையில் ஒட்டவே கூடாது மாவு. ஒட்டலைன்னா பதம் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இது பாரு, தெரியுதா? மரக்கட்டை இருந்தால் மரக்கட்டையும் புழிஞ்சிக்கலாம். இந்த சைடில் ஒட்டாத இருக்கிறதுக்கோசம் லைட்டாக எண்ணெய் போட்டுக்கலாம். புழிஞ்சாச்சு. புழிஞ்சிட்டு கீழே ஒரு தட்டு வச்சு மேலே எல்லா இடியாப்பத்தையும் அடிக்காச்சு. இன்னும் ஒரு ஆவி வரட்டும். அவ்வளோதாங்க, நல்லா சுட சுட கம்ம கம்மனு இடியாப்பம் புழிஞ்சு வச்சாச்சு. பாருங்க, ஒயிட் கிரேவி வச்சுருக்கேன், சிக்கன் ஒயிட் கிரேவி. இடியாப்பத்துக்கும் ஒயிட் கிரேவிக்கும் சூப்பராக இருக்கும். இப்போ இந்த இந்த இருந்த கொஞ்ச நேரத்தில் எங்கள் வீட்டுக்காரர் பூரி கேட்டாருன்னு பூரியும் சுட்டுட்டேங்க. சும்மா கொஞ்சோண்டு மாவை போட்டு பிசைஞ்சு பூரி சுட்டாச்சு. இது தோசை, இட்லி, பரோட்டா எதுக்கு வேணாலும் தொட்டுக்கலாம். இடியாப்பத்துக்கு தொட்டுக்கலாம். ஒயிட் சிக்கன் கிரேவி சூப்பராக இருக்கும். வாங்க மக்களே, சாப்பிட்லாம்.